அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்திய 26:50 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? சிநேகிதனே. ஆண்டவர் இயேசு தனது கடைசி ராபோஜனத்தை எருசலேமில் அவர் ஆசரிக்க அவர் நினைத்தார். அதுவும் குறிப்பாக அந்த மேல் வீட்டறையில். அந்த மேல் வீட்டறைங்கிறது எருசலேமில் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய வீடு. அந்த வீட்டிலே தான் இந்த கடைசி ராபோஜனத்தை ஆசரிக்க இயேசு விரும்பினார். அதே நேரத்தில் யூதாஸ் அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்பவில்லை. யூதாஸ் அறியாதபடிக்கு அந்த இடத்தை, அந்த பஸ்காவை ஆசரிக்க விரும்பினார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தை யூதாஸ் அறிந்து கொண்டால் அவன் பிரதான ஆசாரியன் இடத்துல போவான். ஆக பிரதான ஆசாரியனுக்கு தகவல் தெரிவிப்பான். உடனே வந்து கைது செய்வார்கள். அந்த மேல் வீட்டில் நடக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நடக்காமல் போயிடும். அநேக உபதேசங்கள்லாம் உபதேசிக்க வேண்டும். யோவான் 13 முதல் 17 வரலாம் உபதேசித்தாரு. அந்த உபதேசங்கள் உபதேசிக்காத தடை உண்டாகும். அடுத்தது அங்கே ஒரு ஆசாரித்து ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்க போகிறார். அந்த ஜெபத்துக்கு தடை வரும் என்றெல்லாம் கர்த்தர் கருதி யூதாஸ் அறியாமலே அந்த மேல் வீட்டு அறையில் அந்த ராபோஜனத்தை ஆசரிக்க கர்த்தர் விரும்பினார். ஆகவே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோவான் யாக்கோபை அழைத்து அவர்களை அந்த மேல் வீட்டுக்கு போய் பஸ்காவை ஆசரிக்கும்படியாக சொல்லுகிறார். அதை கூட ரகசியமாக தான் சொன்னார். காரணம், யூதாஸ் அதை அறியாமலே ஆயத்தம் பண்ணணும்னு அவர் நினைத்தார். ஏன்னா தடை வரக்கூடாது என்பதனால. அதன்படி யோவானும் பேதுருவும் அவர்கள் புறப்பட்டு போய் எருசலேமில் அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணிவிட்டு சாயங்காலத்தில் மறுபடியும் பெத்தானியாவுக்கு வந்தார்கள். அன்றைக்கு சாயங்காலத்தில் இயேசு 12 சீஷர்களோடு கூட அந்த எருசலேமில் மேல் வீட்டு அறைக்கு போய் பஸ்காவை ஆசரித்தார். அந்த இடத்துல இந்த யூதாஸை எப்படியாகிலும் அவன் மனம் திரும்ப பண்ணுவதற்கு ஆண்டவர் எடுத்த முயற்சிகள் ஆச்சரியமானவைகள். ஆகவே அனைத்து தரப்பில் அவனை உணர்த்தித்தான் ஆண்டவர் அங்கிருந்து அனுப்பினார். உணர்த்தாம கர்த்தர் எதையும் செய்யல. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை அவன் வழியில போகட்டும்னு விடுவார் என்று சொன்னால், உணர்த்தாம எச்சரிக்காமல் அப்படிலாம் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். பல விசை கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வதற்கு முன்பு, அவனை அவன் வழியில போகட்டும் என்று விடுவதற்கு முன்பு உணர்த்தி எச்சரித்து சிக்ஷை அனுப்பித்தான் செய்வாரே தவிர, திடுதென்று தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நல்ல கவனிக்கணும். அது கேட்கிறவங்க, உங்க வாழ்க்கையில் சிக்ஷையா, ஆக சில இழப்புகளா, நஷ்டமா, கர்த்தரை தண்டித்து விட்டார், சிக்ஷை அனுபவித்து விட்டார்னு சாதாரணமாக சொல்லிடாதீங்க. கர்த்தர் உணர்த்தாமல் எச்சரிக்கை செய்யாமல் எதையும் செய்ய மாட்டார். அதற்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தம் இந்த யூதாஸ் பாருங்க. அது கேட்கிற தேவ பிள்ளைகளே, எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட போயிருந்தாலும் இன்னும் உங்களை நேசிக்கிறார் ஒரு சத்தியத்தை நீங்கள் மனதில் வைத்து சீக்கிரம் மனம் திரும்பி கல்வாரிக்கு வந்து விடும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.